கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய இந்த 4ஆம் நாள் பயணம் இன்றைய தினம் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம்ன்ற ஒரு பயணம் சென்று கொண்டிருக்க நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. முதல்ல உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றுங்க, அடுத்து தமிழ்நாடை காப்பாற்றலான்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. இதற்கு முன்பாக பார்த்தோம்னா கூட இந்த இந்து அறநிலையத்துறை காசுல எடுத்து கல்லூரி கட்டலாமான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டது கூட முதலமைச்சர் அவர்கள் இது பாஜக காரங்களே பேசுனது இல்லை, நீங்க பாஜகவே முந்திட்டீங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த இருவேறு கருத்தை நம்ம மிஸ்ஸா பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாநில முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவே மீட்க முடியாத அவர் தமிழ்நாட்டை மீட்க போகிறாராம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம இந்த 3 நாளா எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு தெரியல, எப்போ என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கான். வீஸ் போலன்றாங்க. போலையா தெலுங்கன் மலையாளி சைமன் கட்சிக்காரங்க வீஸ் ஏன்னா வீஸ் போகாததுக்கடா பேசுறீங்க. என்னால் உங்களுக்கு பாதிப்பு இருக்குல்ல, அடிமட்டத்தை வச்சு தகர்த்துருவான். டேய் நுனி தெரியுமாடா, நுனி கழுங்கு தெரியுமா உங்களுக்கு? கழுங்கு நாங்கள் கழுங்குக்குள்ள இருக்கிற பரம்பரை. அதனால வீசு போலன்றாங்க. தம்பி போகுதா போகலையா? அது நல்லா பயங்கரமா 80,000 அவங்களுக்கு என்னமோ போலன்றாங்க. இனி திட்டினாலே போதோட உங்களுக்கு. ஏண்டா நாங்கள் இபிஎஸ் 3 நாளாக கேட்குற கேள்வி இன்னைக்கு நம்முடைய தளபதி கேட்டிருக்காரு. அவர் இன்னைக்கு சென்னை மாநில கல்லூரிகள் நேற்று கபாலீஸ்வரர் கோயில், நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டம், திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி போராட்டம் அறிவிச்சிருக்கு. எடப்பாடி வழக்கம் போல் பெல்ட்டி. நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலையே. பாஜக காரன் கூட தமிழ்நாட்டில் கல்வி நடத்தாதீங்க கோயில் உண்டியல்னு சொல்லலாம். சொல்றேன், அவன் கொள்காது தான் வடக்கதை பேசுறான். தமிழ்நாட்டில் சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை இந்த கிழமை. கைத்தடி பெரியார் ஒரு ஓட்ட ஓரத்தில் பயந்துகிட்டு இருக்கிறான். அதனால பேச முடியல. நீ பெரியார சுத்தமா ஒரு பெரியார் திடல் பக்கம் வந்திருக்கியா? என்னைக்காவது அந்த பக்கமாவது பார்த்துருக்கியா? தினத்தந்தியோட போயிடுவான் பொழுது இபிஎஸ். பெரியார் திடல் எங்க இருக்குன்னே தெரியல. பனகல் அரசர் கொண்டு வந்த திட்டம், அதை விட ஒருத்தர் நண்பர் எனக்கு எழுதியிருந்தார் டெல்லியிலிருந்து. இந்துத்துவாவில் கரைந்த அதிமுக, அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி பழனி திண்டுக்கல் மாவட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 1967 இந்து சமய அறநிலையத்துறை திட்டம் கொண்டு வந்தது பனகல் அரசர் நீதி கட்சி. அதான் அண்ணா ஆட்சிக்கு வந்து சொன்னார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது நீதி கட்சியின் மீட்சி, அதன் தொடர்ச்சி தான் சொன்னார். அதனாலதான் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி பழனி திண்டுக்கல் மாவட்டம் 1963, ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலம் திருநெல்வேலி 1964, ஸ்ரீதேவி குமரி மகளிர் கல்லூரி குளித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 1965, பூம்புகார் கல்லூரி மேலையூர் நாகப்பட்டினம் மாவட்டம் 1964. இது எல்லாமே 1967 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இந்து சமய அறநிலையத்துறை நடந்தது. எனவே இந்து அறநிலையத்துறை சார்பில் தொடங்கப்பட்ட அனைத்து கல்லூரிகளுமே 1963 ஆண்டிற்கு பிறகுதான் தொடங்கப்பட்டது. ஏனென்றால் இந்து அறநிலையத்துறை கோவில்களின் வருமானத்தில் இருந்து கல்லூரிகள் பள்ளிகள் மாணவர் விடுதிகள் தொடங்கலாம் என்கிற சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம். எடப்பாடி டெட்பாடி மாதிரி இருக்காது, வரலாறு தெரிஞ்சுக்க. முகநூலில் அப்படி செய்தி வருது. ஒரு வரலாறு படி. பனகல் அரசர் யாரு? வெறும் முதலமைச்சரா மட்டும் நேரம் போய் செஞ்சாட்டில் உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை. மக்களுக்காக உழைக்கிறாரு. மக்களுக்காக என்ன உழைக்கிறாரு? கோட்டு கொடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. நீங்க புரட்சி புயல் வைகோ அவர்களே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவர் பேச்சில் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நாடாளுமன்றத்திலே சிங்க சொப்பனமா சிங்கத்தின் குகைக்குள் சென்று அதன் பிடரியை உழுக்கிறாரு. இன்ன வரைக்கும் அதே ஹிட்டாகவும் இருக்கு. அவர் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்க பிரெஞ்சு, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்கா நாடுகள், ரஷ்யா, சைனா, அப்புறம் இந்தியா. 1 மணி நேரம் கழிச்சு இந்தியா வருவார்.
1.5 மணி நேரம் கழிச்சு தான் தமிழ்நாட்டு அரசியல் பேசுவார். அவர் பேச்சே கேட்காம நேற்று சாத்தூர்ல எதிர்த்து போறேன். எவ்வளவு பெரிய சொற்போர் உழவர், பேச்சில் புரட்சி புயல், சைமன்ல ஒரு களவாணிப்பு தெலுங்கு. மனோவர் யாரா? நான் அங்க போயிட்டு இங்க வருவேன். மனோவர் யாரு? கோட்டு தெலுங்குச்சு தானே. அப்புறம் நீங்க என்ன தெலுங்குன்னு ஒழிப்பேன்றீங்க? தெலுங்கு நம்ம சகோதரன் தாண்டா, திராவிடண்டா, தெலுங்குன்னு ஒழிப்பேன். இவங்க மனோவர் யாரு? அப்புறம் தெலுங்குச்சி தானே, தெலுங்கு தானே பேசுது. ஓ மகன் கோட்டு தெலுங்கு, கோட்டு மலையாளி, கோட்டு பயலுகளா, கோட்டு கட்டிங் பயலுகளா? அது மாதிரிதான் இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் எதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, வரலாறும் தெரியுதில்லை. பக்தவத்சலம் கொண்டு வந்திருக்காரு. அப்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் நம்முடைய காமராஜர் அவர்கள் பக்தவத்சலம் மேற்கொண்ட திருத்தத்தை திமுக அதிமுக அரசுகள் தொடர்ந்ததை தவிர புதிதாக எந்த திருத்தத்தையும் மேற்கொள்ளவில்லை. அதன்படி 2021ஆம் ஆண்டு திமுக அரசு புதிதாக 6 கல்லூரிகளை தொடங்க அரசாணை பிறப்பித்தது. இதை எதிர்த்து பாப்பாங்க போயிட்டாங்க. புரிஞ்சுக்கிற எடப்பாடி, நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பழங்குடிய வீட்டு பிள்ளைங்க படிக்கின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதை எதிர்த்து யார் போனா? எந்த பாஜக வரணும்னு துடிக்கிறீங்களாடா நாய்களா? சைமன் கூட்டமே பாஜக எதுக்குடா? நம்ம வீட்டு பிள்ளை படிக்க கூடாதா? இவன் அதனாலதான் கல்ல இருக்கிறான். இவன் கல்ல இருக்கிறது காரணம்டா, பூரா நம்ம வீட்டு பையங்களை IAS IPS ஆக்கப்படுறான். கல்ல இருக்கிறது. ஒருத்தன் சொல்றான், இவர் வீட்டில் உறவினர் கஞ்சா கேஸ்ல. நான் அன்னைக்கே சொன்னேன், டே உனக்கு கல்லுண்டா எங்க பகுதியில் உசிலம்பட்டி கம்பம் கூடலூர்ல கஞ்சா பயிரிடுவாங்க, அதென்ன பெரியது? இவன் நீ பூர்வீகம் எப்படி எடுத்துக்கிட்டா கஞ்சா பயிரிடுவது, சிஞ்சர் சாராய் விற்பது, கள்ளச்சாராய் விற்பதானா உசிலம்பட்டி கம்பம் கூடலூர் சின்னமனூர் தேவாரம் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டிலாம். நீ கல்ல இருக்கும் போது தாண்டா இவன் பண்ணுவான். நீ அருவாளை தூக்கி பணம் காட்டும் போது நாங்களும் அருவாளோட பழைய தொழிலுக்கு போகும்டா. நீ பூர்வ குடினா அப்ப நாங்களும் பூர்வ குடியா வரும்ல. நீ அருவாளை தூக்கி சாட்டினா சண்டியரா? படிக்க கூடாதுன்னு போட்டு திட்டதாரா? இதை பேசுறா. இதை விட்டுவிட்டு விஜயலட்சுமிக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டான். இந்த டெட்பாடி எடப்பாடி மாதிரி இவங்க எடப்பாடியை சித்தப்பன்றது. இன்னைக்கு எடப்பாடியை வைறான். 13 பேரை பெண்ணிக்கு செய்யறாச்சு. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் சாதி பார்க்காத எடப்பாடி வந்துதான் சிறுமதிக்கு சேர்த்து வைக்கணும். சிறுமதி விஷயத்துல அந்த பள்ளிக்கு ஆதரவா செயல்பட்ட எடப்பாடி ஜாதி அடிப்படையில். தமிழ்நாட்டில் நாங்க ஜாதி இல்லாம செயல்படவில்லை. எங்களை சாதி முத்திர பார்க்கிற ஒழுக்கமான எங்களை உங்களை மாதிரி தப்பிலி ஆக்க முடியுமா? தங்கம் தான். நீ பித்தளை எவ்வளவுதான் முலாம் போட்டாலும் பித்தளை தான். அதனால சுடுகாட்டு பேல இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சு பேசு. அரசாணை பிறப்பித்து நம்முடைய காமராஜர் பக்தவத்சலம் மேற்கொண்ட திட்டத்தை ஆதரிச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தது. அதை எடுத்து போனவன் பார்ப்பான். என்னைக்காவது பேசிருக்கீங்களா? நீங்களா நாட்டு மக்களுக்காக என்னைக்காவது பேசிருக்கீங்களா? திருமாவளவன் பேசுவார். இதெல்லாம் இதை எதிர்த்து பார்ப்பனர்கள் நீதிமன்ற சென்றனர். அரசு வாதாடி வெற்றி பெற்றது. பக்தவத்சலம் தொடங்கியதை அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஏன் அம்மா கூட அதையே தொடர்ந்தார். ஆனால் பழனிசாமி முழு சங்கி என்று கூறுவதை விட பார்ப்பன அடிமை, கொத்தடிமை சங்கி சீமான், தெலுங்கன் சீமான், எடப்பாடி போன்றவர்கள். இந்த அறநிலையத்தில் உருவாக்கப்பட்டது ஆத்தீர்களால தான், நாத்தீர் உருவாக்கல. அதே சமயம் அதிகமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்ததும் ஆத்திகர்கள் தான். அதில் ஓமந்தூர் ராமசாமி மற்றும் பக்தவத்சலம் ஆகியோர் தான் அதிக திருத்தங்களை மேற்கொண்டனர். இதை பத்தி வாய் திறக்கிறாங்களான்னு பார்த்தீங்களா? எடப்பாடி செய்யக்கூடாதுன்றான். இவன் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலங்களுக்கு வர்றான். சரி, ஆனா எதுக்கு நீ ஆதரவா பேசுற? கல்லு குடிக்கிறதுக்கு பேசுற, படிக்க வைக்கிறது பேச மாட்டேன்ற. பார்ப்பனர்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கான். எத்தனை போராட்டம் நீதி கட்சி, பெரியார் தந்தை, ஏண்டா சீப்பா ஆதித்தனார தந்தைன்றீங்க? தமிழர்களின் தந்தை பெரியார். அவர் தான்டா தந்தை இனிசியல போட்டுக்க. நீ தந்தை இல்லாதவன் இனிசியல் போடாம திடுற. தந்தை இல்லாத இனிசியல் போடாம தமிழர்களை அறிவூட்டியது பெரியார். உன்னை மாதிரி ஆடு மாடு மேய்க்க சொல்லல.
படிக்க சொல்றான். ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு புனிதமான தொழில், விவசாய தொழில். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலையில் இருக்கக்கூடிய தொழில ஒண்ணு. ஆனா அதுக்காக படிக்க கூடாதுன்னு ஏன் சொல்ற? எடப்பாடி மாதிரி நீ இருக்க. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தெளிவா பேசியிருக்காரு. அவர் திருத்தங்களை கொண்டு வந்தவர்கள் ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் மேற்கொண்ட திருத்தம் பார்ப்பனின் கோவில் ஆதிக்கத்தை தகர்த்தது என்பதனால் ஒட்டுமொத்தமாக அறநிலைத்துறையை களவாட நினைக்கிறார்கள். டெல்லியிலிருந்து ஒரு நண்பர், அதற்கு அதிமுகவும் சைமன் சீன்வான் போன்றவர்களும் துணை நிற்கிறார்கள். தளவாய் சுந்தரம் RSS பரணியை தொடங்கி வைத்தது பாஜகவின் மும்மொழி குழுவுக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தில் அதிமுக முன்னாள் MLA விஜயகுமார் கையெழுத்திட்டது. இந்து முன்னணி மாநாட்டில் அதிமுக பங்கேற்றது. வேலுமணி RSS நூற்றாண்டில் கலந்து கொண்டது. வேலுமணியின் சகோதரர் அன்பரசு பாஜகவின் செங்கோல் பிரச்சார குழுவில் இடம்பெற்றது. தற்போது பழனிசாமி வாறு பேசியுள்ளது அனைத்தும் இயல்பானது அல்ல. இது கூட சாதாரண செயல் இல்லை. இதற்கு பின்னாடி RSS இருக்கிறது. தமிழகத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடியும் RSS சங்கி கூட்டம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு ஒரே நாளில் சசிகலாவையும் OPS-ஐயும் டிடிவியும் ஒன்னா கட்சியில வச்சு சின்னத்தை கையில கொடுத்து நில்லுங்கன்னே சொல்ல மாட்டேங்குது RSS. முக்குளத்தோட 3ஆ பிரி. எடப்பாடிக்கு அவருக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாது. ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை அவரும் கவுண்டர் சமுதாயத்தில் பெரிய ஆளா கூட. ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை நமக்கு பிடிக்காது வேற, ஒத்துக்கிற மாட்டேன்றானே. எங்க அக்கா தமிழிசை இருக்கு, முதலமைச்சர் நாளைக்கு ஒத்துக்குருவானா? நான் ஒத்துக்கிற தயார், முதலா தயார். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க தயாரா? தேர்தலில் அக்காவை போய் நிக்க வச்சு தெரு ஓட்டு கேட்க வைக்கிற. ஆனா நிதியமைச்சர் பதவி யாருக்கு? இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட சந்திக்காத பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமனுக்கு, ஒரு ஜெய்சங்கருக்கு. ஆனா ஏன் அக்கா கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த சமூகத்தை பின்தங்கி ஆக்கணும். சமூகம் தெரியாம அலையுது, பாஜக பின்னாடி அலையிறான். நம்மளை படிக்க கூடாது சாட்டின்னு சொல்றான், நம்மளை ஜாக்கெட் போடக்கூடாது சாட்டின்னு சொன்னான். அதைத்தான் இப்ப சைமன் சொல்றான், பனை ஏறுவோம். ஏன்னா பனை ஏறுவோம், மாடு மேப்போம்னா பனை ஏறுறதுல பனை ஏறிட்டே இருக்கணும். IAS வேண்ட வேணாமா? நாங்க IAS ஆக சொல்றோம், IPS ஆக சொல்றோம். மாடு மேய்க்கிறது பக்கம் இருக்கட்டும், வேணும். ஆனா அவனை அவன் வீட்டுக்குள்ள மாடு மேய்ச்சிட்டே இருக்கணுமா? அவன் கலெக்டர் ஆகணும், அவன் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும், அவன் இன்ஸ்பெக்டர் ஆகணும்ல. இதைத்தான் பாஜக செய்யுது. இவங்களை தூண்டி விட்டு சந்திப்போம். நன்றி சார். நன்றி.